வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல் வாழ்த்துக்கள். சென்ற வாரம் ஒரு 3 நாட்கள் கோயம்புத்தூர்ல நமது வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமத்துல ஆழ்நிலை பயிற்சி நடத்தணும். ஏறத்தாழ ஒரு 27, 28 நண்பர்கள் வந்திருந்தாங்க. இப்ப இந்த ஆழ்நிலை பயிற்சி என்பதை 3 மாத காலத்திற்கு வைக்கிறோம். தொடர்ந்து ஒரு 3 மாதம் வரும்போதுதான் ஓரளவுக்கு ஆன்மீகத்தினுடைய ஒரு ஆழம், ஒரு உண்மை நமக்கு புரிய வரும். அப்படிதான் புரிய வரும். ஏன்னா நீண்ட காலமா ஆன்மீகம் என்ற பெயரால சில பல கற்பனையான ஒரு ஒரு மத ரீதியாக உருவாயிடுச்சு. அது தப்பு என்பது அல்ல, காலத்துல அது அவசியம்தான். ஆனா ஆன்மீகத்திலையும் உண்மையான ஆன்மீகம் அல்லது முழுமையான ஆன்மீகம் நீங்க எப்படி எடுத்துட்டா சரி, whether it is a real spiritual or a complete spiritual. ஆன்மீகம் அல்லது ஆன்மா, நமது ஆன்மா முழுமை அடையணும்னு சொன்னா ஒரு முழுமையான ஆன்மீகம் நமக்கு வேணும். அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஷாப் என்று சொல்றோம். ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஷாப். அந்த ஒர்க்ஷாப் என்பதை பட்டறை என்று தமிழ்ல சொல்றோம். எந்த ஒரு பட்டறையும் எந்த ஒரு பொருளை கொண்டு பழுது பார்த்தாலும் அதை பழுது பார்க்கறதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்கு. முதல்ல அந்த கருவியில என்ன பழுதா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பிறகு அதை எப்படி சரி செய்யணும், அது என்னென்ன பொருட்கள் வேணும், எவ்வளவு காலம் இருக்கு. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இருக்கு. இது ஆன்மாவை நாம உள்ள ஏற்கனவே இருந்தாலும் கூட அதை உருவகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னா அந்த உருவாக்கம் குறைந்தபட்சம் 3 மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் என்று வச்சிருக்கும். இன்டென்சிவ் கோர்ஸ், ஆழ்நிலை பயிற்சி அல்லது பட்டறை. அந்த 9 நாட்களையும் முழுமையா ஆயிடுமான்னா இல்லை, ஒரு அறிமுகம் தான். உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னு அறிமுகம் செய்யறோம். பிறகு ஒரு 2 மாதம் இடைவெளி விட்டு பழையபடி ஒரு 3வது மாதம் ஒரு 3 நாள், இப்படி 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து வரணும். வந்தா மட்டும் போராது, காது கொடுத்து கேட்கணும், உள்ள வாங்கணும். வீட்டுல அதை வீட்டு கணக்கு போல ஹோம் ஒர்க் என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். தியானம் மட்டுமல்ல, குறிப்பா சிந்தனை, ஆன்மீகத்தில் உள்ள ஆழமான சிந்தனை, எவ்வாறு சிந்திக்கணும், எந்த கோணத்துல சிந்திக்கணும் என்பதை பற்றியதான், எதை பற்றி சிந்திக்கணும் என்பதை பற்றியதான் அந்த பட்டறை வகுப்புல பாடமா நடத்துறோம். தியானமும் எப்படி இன்னும் ஆழமா செய்யணும் அப்படிங்கிற சில யுக்திகளை கற்றுக் கொடுக்குறோம். இப்ப பழையபடி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தேதி அனைமா இன்னும் ஒரு 4-5 நாள்ல வெளியிடுவாங்க. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் இல்லை. ஒரு 15 பெண்கள், 15 ஆண்கள், 30 வேணா ஒரு 2 எக்ஸ்ட்ரா கூடி போனா ஒரு 40க்குள்ள. அதனால நீங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்க. இப்போ நாம தொடர்ந்து பல மாதங்களாக, ஏன் வருடங்களாக, கோவிட் பீரியட்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷமா நாம இந்த ஜூம் மூலமா, ஆன்லைன் மூலமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க ஞான ஆசிரியர்கள் உங்களுக்கு பயிற்சியும் விளக்கமும் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கொள்ளும், அப்பப்போ நீங்க நேரடியான வகுப்பு தங்கி ஒரு 3 நாள் சேரப்போது சில விஷயங்கள், நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மாதிரி இரவு படுக்கும்போது நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம சிரமப்படுறாங்க. என்ன காரணம்? மனசுல பாரங்கள்,
வெளியில சொல்ல முடியாத பாரம் என்று வைத்துக் கொள்வோமே. அப்போ ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்போ மைண்டுக்கு வந்து அந்த ரிலாக்ஸ்ன்னு சொல்றேன் அது கிட்டாது. அப்போ தூக்கம் வர வாய்ப்பு இல்லை. அப்படியே தூங்கிட்டாலும் பாதியில எழுந்திரிச்சிட்டான்னு வைங்களேன், தூக்கம் போயிடும். அதுக்கு வேண்டி யோக நித்திரை. நித்திரைன்னா ஆழ் தூக்கம். அதுக்கு ஒரு யோகா. அதை இரவு எல்லாரையும் படுக்க வச்சு அவங்க பெட்லேயே படுத்துக்க வேண்டியது. இந்த யோக நித்திரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த வாட்டி கொடுத்தோம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை நான் ஏற்படுத்தணும். ஆன்மீகத்துக்கு மேல ஆர்வம் வரணும். அப்போ நீங்க அதை பதிவு செய்து கொள்ளுங்க. ஏற்கனவே இப்போ 2 பட்டறை முடிச்சிருக்கோம். ஒரு 30, 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரிவ்யூ இன்டென்சிவ் கோர்ஸ்ன்னு சொல்லி செப்டம்பர் மாதம் கடைசியில ஒரு 3 நாட்கள் அவங்களுக்கு மட்டும். அது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு பட்டையில கலந்துக்கிட்ட பிறகு ரிவ்யூ இன்னும் ஆழமா போறது எப்படி அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க ஆன்மீகம் தான் நமக்கு வாழ்க்கையில வழிகாட்ட முடியும். அது உங்களுக்கு தெரியும். நம்ம சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில இந்து மதத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக சென்றிருந்தாங்க. அங்க உலக சமய மாநாடு நடந்தது சிகாகோல. அங்க போன இடத்துல அவர் கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைச்சு 1 நிமிடமோ 2 நிமிடம் தான் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்தியான்னு சொன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடிமை நாடு, ஏழை நாடு. அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது இந்த மேற்கத்திய வெஸ்டர்ன் பீப்புளுக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. நம்மளை தாழ்த்து பார்க்குற எண்ணம். ஆனா விவேகானந்தர் ஒரு 2 நிமிஷத்துல ஒரு சில வாக்கியத்திலேயே எல்லாத்தையும் கவர்ந்துட்டார். அப்புறம் அவருடைய அந்த வீரமா நிக்கிறது, ஆழமா பேசுறது, விரிவா பேசுறது பார்த்துட்டு அசந்து போய் அங்குள்ள மக்கள்லாம் அவன்கிட்ட என்ன கேட்டுக்கொண்டாங்க, நீங்க கொஞ்ச காலம் இருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதே மாதிரி அங்க இருந்தார் ஒரு சில ஆண்டுகள். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சாமி நாங்க எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில எந்த பட்சம் அதிகபட்சம் பொருள் சார்ந்த வாழ்க்கையை வாழ முடியுமோ வாழ்ந்துட்டோம். We lived a highly sophisticated life. அதிகபட்சமான நாகரிகமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு மனசுல ஒரு திருப்தி வரல, நிறைவு வரல. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டேன். அப்ப இன்னும் நாங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா அடைஞ்சுக்கிட்டா அந்த முழுமை வரும்னு அருமையான கேள்வி அது. இந்த மாதிரி கேள்வி எல்லாரும் கேட்க முடியாது. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. இப்ப இந்தியாவில இன்னும் அந்த மெட்டீரியல் லைஃப்ல வந்து உச்சத்துக்கு யாரும் அதிகமா போகல. அதிகமா போகும்போதுதான் அதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. சோர்வு தட்டும், சலிப்பு தட்டும் மெட்டீரியல் லைஃப். இப்போ உங்களிலேயே ஒரு சிலர் ஒரு 60 வயசு 70 வயசு கடந்தவங்களுக்கு கடந்து வந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாட்டு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இல்லை. உறவுகள்ல நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடல்ல நோய், உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றம், இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலிப்புல தான் கேட்கணும். அதே கேள்வி தான் அவங்க அங்க கேட்டாங்க. அப்ப சிம்பிளா சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தென் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? இப்ப நாங்க ஏற்கனவே சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறோம், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இல்லையா? அப்கோர்ஸ். ஆனா அதனுடைய இயேசு மகான் சொன்ன கருத்துக்களுடைய ஆழமான கருத்து, அதனுடைய விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்துவ மதத்திலே இல்லை, இந்து மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, ஒரு மேற்போக்காக. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு மதத்துல உண்மையான ஈடுபாடு கிடையாது. ஒரு ஃபார்மாலிட்டி சேக், ஒரு கஷ்டம்னு வரும்போது இறைவா அப்படின்னு கூப்பிடுறது ஒரு பழக்கம் தானே. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு ஹோல்டு வேணும். ஒரு சிரமம் வரும்போது அது வந்து எப்படி தப்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது மதங்கள் என்ன சொல்லும், நீ இறைவன் மீது நம்பிக்கை வை, விசுவாசம் கொள், நம்பினார் கைவிடப்படுவதில்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கையை ஊட்டி தற்காலிகமா ஒரு சமாதானத்தை அமைதியை கொடுப்பாங்க. தப்பு இல்லை, நல்ல விஷயம். ஆனால் அப்படிலாம் போயும் மன நிறைவடைந்ததா, அச்சத்தை தவிர்த்தோமா, கவலை ஒழித்தோமா? எத்தனை வாட்டி கோயிலுக்கு போயிருக்கிறோம், எவ்வளவு உண்டியல காசு போட்டிருக்கோம், எவ்வளவு வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கோம், ஆயினும் மனசுல வேதனை இருக்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கும்போது உண்மையான
முழுமையான ஆன்மீக கருத்துக்கள் முதல்ல உங்களை வந்து சேரணும். அதை ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்றோம். அப்புறம் அந்த நாலேஜ் கிடைச்ச பிறகு, அதாவது புரிதல், ஆன்மீகம்னா இதுதான் புரிதல் கிடைத்த பிறகு அதை முழு ஈடுபாடு செய்து அந்த உணர்வு என்ற நிலைக்கு நம்ம உயர்த்தணும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தினுடைய முழுமை கிடைக்கும். தெளிவு, உறுதி எல்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கு. அப்போ நீங்க வந்து உங்களுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், அதுவும் நேரடியா உங்க அப்பா அம்மா என்ற பெற்றோர்கள் அல்ல, நான் குறிப்பிடுவது சென்ற 6 தலைமுறையில. இப்ப நீங்க 7வது தலைமுறை என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்களை பின்னோக்கி போனீங்கன்னா 6 தலைமுறையில அந்த மூதாதைகளை கூப்பிட்டீங்கன்னா 126 நபர்கள் வருவாங்க. கூட்டி பாருங்க. அப்பா அம்மா 2, அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, அம்மாவுக்கு அப்பா அம்மா 2, அப்ப 4. அப்படியே அது மல்டிபிள் ஆகும். 2, 4, 8, 16, 32, 64, அப்படி 6 முறை போகும். அத்தனையும் கூட்டுங்க. 64ல இருந்து 64 கூட்டல் 32 கூட்டல் 16 கூட்டல் 8 கூட்டல் 4 கூட்டல் 2 சமம் 126 பேர். இதுல யாரோ ஒருத்தர் விட்ட குறை தொட்ட குறை என்ற அளவுல ஆன்மீகத்துல இருந்திருப்பாங்க. அந்த பதிவு 126 பேருடைய பதிவு உங்கள்கிட்ட இருக்கு, முன்ன பின்ன இருக்கு. அது யாரோ விட்டாங்க இல்லையா அந்த குறை, அது உங்ககிட்ட இருந்திருக்கும். இல்லைன்னா வேதாத்திரி மகேஷ் என்ற குருவை நீங்க அடைஞ்சிருக்க முடியாது. குரு என்பவர் சாட்சாத் பரபிரம்மம். அப்ப அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்குமான பதிவு இருக்கும். இதை பிராப்தம் என்று சொல்லுவோம். உனக்கு பிராப்தம் தான் கிடைக்கும்பான்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப குரு கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கணும். பிராப்தம் என்ன? பதிவு. சஞ்சித கர்மத்தில் 126 செயல்களும் அனுபவங்களும் கருமையற்ற பதிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளதும் பதிவா இருக்கு. பட் இந்த 126 தான் டாமினேட் பண்ணும், ஆளுமை பண்ணும். அதுல யாரோ ஒருத்தர் செய்த புண்ணியம், விட்ட குறை உங்கள்கிட்ட வந்திருக்கு, உங்கள்கிட்ட பிராப்தம் இருக்கு. குரு அடைச்சிட்டீங்க, சரி குரு அடைஞ்சா போதுமா? அந்த குருட்ட நீங்க சரணாகதி ஆகும். நான் தினசரி குருவை நினைச்சு வணங்கிட்டு என்ன சொல்றோம்? குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். சரணம்னா அந்த குருக்கு நான் சரண்டர் ஆகி அவருடைய கருத்துக்களை நல்லா புரிஞ்சுட்டு, ஃபெய்த்தான் குரு, அவருக்கு மேல அறிவு சார்ந்த நம்பிக்கை வைத்து நான் அப்படியே வாழ்வேன்ங்கிறதுதான் சரணாகதி. அவ இந்த அளவுக்கு நீங்க ஈடுபட்டால் மட்டுமே அந்த ஆன்மீகத்துல எதுக்காக வந்திருக்கோம் அது நமக்கு கிடைக்கும். அப்ப எங்க பங்கு என்ன? இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் மகிழ்ச்சியை சந்திச்சு 41 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இது 42. அந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் குருவை நினைக்காத நாள் இல்லை. அவருடைய கருத்துக்களை மீண்டும் 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 ஆழ்ந்து சிந்தனைக்கு எடுப்பேன். அப்படி எடுக்கிறதுனால எனக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும். அவர் ஓரளவுக்கு ஒரு பரிமாணத்துல கொண்டு விட்டுருக்காரு. டைமென்ஷன் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு டைமென்ஷனை கொண்டு விட்டுட்டு அவரு போயிட்டாரு. அதுல இருந்து ஒரு நியூ டைமென்ஷன், அந்த நியூ டைமென்ஷன் வந்து அனதர் நியூ டைமென்ஷன் அப்படின்ட்டு நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மனசுக்குள்ள. அப்படி வர்றதுதான் உங்கள்கிட்ட அந்த நியூ டைமென்ஷன். நான் எதை மீன் பண்றேன்னா, ஒரு புரியாத கருத்தை எளிய முறையில புரிய வைப்பதற்கு சில சான்றுகள் நமக்கு தேவைப்படும். சான்றுகள் வேணும். அதுவும் எளிய சான்றா இருக்கணும், எல்லாரும் புரியக்கூடிய அளவு இருக்கணும். ஏன்னா மகிழ்ச்சியினுடைய ஆன்மீகம் விஞ்ஞானத்தை கொண்டு நம்மளை ஆன்மீகத்தை கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அது புரியும், ஏற்றுக்கொள்ள முடியும். விஞ்ஞானம் என்பது நிரூபணம். இட் இஸ் ப்ரூவ்டு. அப்ப அந்த விஞ்ஞான கருத்தை சொல்லும் போது சிலருக்கு புரியுது சிரமமா இருக்கும். புரியாத அவனே நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அப்ப அவங்களையும் நான் ஹவ் டு ஹேண்டில் அப்படிங்கும் போது எளிய உதாரணம், சான்றுகள், இதான் நியூ டைமென்ஷன். இப்ப கூட கோயம்புத்தூர் வரும்போது ஒரு அன்பர், முதியவர், 70 வயதுக்கு மேல, ஆழமான ஈடுபாடு உடையவர், நீண்ட காலம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர். அவர் சொன்னார், ஐயா இப்போ அந்த காலத்துல நான் மகிழ்ச்சிக்கு முன்னாடி இருந்து எத்தனையோ பிரம்மங்கான அட்டன் பண்ணியிருக்கேன், இதே ஸ்பீச்சை கேட்டிருக்கேன். ஆனா அன்னைக்கு எனக்கு புரியல. ஆனா இப்போ என்னோ தெரியல, எனக்கு பக்குவாகி புரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க எளிய சான்று சொல்லி எங்களை புரிய வைக்கிறதுனால எளிதாக புரியுது. இது உங்களுக்கு குரு கொடுத்த கிஃப்ட்ன்னு. என்ன குரு எனக்கு கருத்தை மட்டும் கிஃப்டா கொடுக்கல, அவரே எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு.
இந்த ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடியவனுக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது, பெரிய விஞ்ஞான சப்ஜெக்ட்லாம் தெரியாது, சொல்ல போனா சரியா பேசக்கூட தெரியாது, இலக்கியங்கள் படித்ததில்லை, வேத புத்தகங்களை தொட்டு பார்த்ததில்லை, சினிமாவில் கொஞ்சம் மகாபாரதம் ராமன் அவ்வளவுதான் ஒரு தெரியுமே தவிர நான் ஒரு சிறு வியாபாரம் இருந்தேன். ஆனா மனுஷன் சந்திச்ச பிறகு எனக்கு ஏதோ என்னுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பாக்கியத்துல சீக்கிரமா குருக்கும் எனக்கு ஒரு உயிர் கலப்பு கிடைச்சது. ஸோ அந்த உயிர் கலப்புனால அவர் என்னிடம் இருந்து கொண்டு இன்னும் அந்த நியூ டைமென்ஷனுக்கு என்னை கூட்டிட்டு போறாரு. நான் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவர் நன்றிங்கன்னு சொன்னார். எதுக்கு சொல்றேன், இப்ப நாம ஆன்லைன்ல தொடர்ந்து சந்திக்கிறோம் சிந்திக்கிறோம், அதுதான் கரெக்ட். ஆனா நேரடியாக பார்த்து கருத்து சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க பிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு 30 பேர் இருக்கிற சபையில நம்ம சில விஷயங்கள் அப்படியே சாப்பிட்டு சுட்டு போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன். முகத்தை பார்த்தா தெரியும், இவங்களுக்கு உள்ள போகுது இவங்களுக்கு போகல. போகாதவங்களை கூப்பிட்டு என்னமா புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல சார் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லையே நீங்க புரிஞ்ச மாதிரி தெரியலையே, கரெக்டா சொல்லுங்க, ஆமாங்க சரி நான் வேற மாதிரி சொல்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லி முடிந்த அளவுல இறைவன் அல்லது இயற்கை அல்லது குரு எனக்கு என் மூலமா எப்படி ஹேண்டில் பண்ணாரோ முடிந்த அளவுல கொடுத்துறேன், உங்களுக்கும் கொடுத்துறேன். ஆனா நான் என்ன கேட்டுக்கொள்றேன், நீங்க அந்த பற்ற வகுப்புல சிரமம் பார்க்கக்கூடாது, சிரமம் பார்க்கக்கூடாது. நீங்க சிரமம் நினைச்சீங்கன்னா சிரமம். ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு வேண்டியதே வைக்கல, திருப்பதி போகணும், உண்டியல்ல ஒரு 1000 ரூபாய் போடணும்னு எடுத்து கட்டி வச்சிருப்பீங்க. கொஞ்சம் நாள் ஆனோடனே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஐயோ நான் வேண்டிட்டே இன்னும் வேண்டது நடக்கலையே, அதனாலதான் இந்த கஷ்டம் வந்துருச்சான்னு கேள்வி வரும். உடனே எப்படியாவது நீங்க போயிட்டு வந்துருங்க, ஒரு வாரம் ஆயிடும் இல்லையா? அப்போ அங்க இறைவனுக்கு மேல ஒரு அச்சம் இருக்கு, நம்பிக்கை சொல்ற ஒரு அச்சம். வேண்டிட்டோம் செய்யறேன்னா என்ன ஆயிடும், குற்றம் தெய்வ குற்றம் ஆயிடுமா? அப்ப அந்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாருங்க, அதே முக்கியத்துவம் நீங்க நேரடி வகுப்பு கொடுத்தே ஆகும். நான் அடிக்கடி சொல்றேன். அப்போ இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கூட கொடுத்துருக்கோம், 30 பேருக்கு தான். சப்போஸ் ஒரு கால் 60 பேர் வந்தா என்ன சார் பண்ணுவீங்கன்னா 2 பேட்ச், அக்டோபர்ல 2, நவம்பர்ல 2, டிசம்பர்ல 2. நான் நாகர்கோயில் இதுக்குன்னு உங்களுக்காக கோயம்புத்தூர் அங்க ஸ்டே பண்ணி கொடுத்துருவேன். என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, மகிழ்ச்சி கொடுத்த அந்த முழுமையான ஆன்மீகம் அதை எப்படியாவது நான் மூச்சு மூச்சு நிக்கிறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் கொடுத்தாரு. உங்கள ஒரு சிலராவது முழுமை அடைந்து அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி தாழ்மையா கேட்டுக்குவேன், அன்போடையும் கேட்டுக்கொள்வேன், வரணும். சரிங்களா? வாழ்க்கை வளமுடன். இப்ப இதுல எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த சுவாமி விவேகானந்தர் கேட்டது மாதிரி, எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த இயற்கை பற்றிய முழு அறிவு அல்லது அது இறை அறிவுன்னு சொல்லுவோம். இறை என்றால் இறைந்து கிடக்கின்ற மாதிரி சொல்லுவார். இறை என்றால் இறைவன் என்று நீங்க ஒரு பேர் சொல்லாக ஒரு தனிநபராக எடுக்காதீங்க. இறை என்றால் இறைந்து கிடக்கின்ற இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாமோ இறைந்து, மல்டிவேர்ஸ், பல கோடி கோள்கள், பஞ்சபூதங்கள், ஜீவ இனங்கள், ஒவ்வொரு ஜீவ இனத்திலையும் எத்தனை கோடியோ ஜீவ இனம். கடல்ல மீன் பார்த்தா இத்தனோண்டு மீன் புதுசு புதுசா காட்டுறாங்க, அப்படியே பறந்து போற மாதிரிலாம் இருக்கு, சின்னங்களை வரைக்கும் இருக்கு. அப்ப இங்க மனிதர்ல எத்தனை வேறுபட்ட மனிதர்கள், 5 அறிவு 4 அறிவு, இவ்வளவு விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் இயற்கை இல்லையா? இதை பற்றிய அறிவு, அதான் இறைந்து கிடக்கின்ற இறை. அப்ப இறை அறிவு, இறைந்து கிடக்கின்ற பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு அறிவு வேணும். ஏன்னா அத்தகைய பிரபஞ்சத்துல, இறைந்து கிடக்கிற பிரபஞ்சத்துல நானும் ஒருவன், நீயும் ஒருவன், நாம அந்த ஒன்றுதானே. அப்போ நமக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கு. பொதுவா நாம சாமானிய மனிதர்கள் இல்லறத்துல வாழ்றோம். இந்த இல்லற வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இல்லறன்னு வரும்போது குடும்ப கடமைகள், பொறுப்புகள் நிறைய வருது, பதிவு வேற கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இல்லற வாழ்வுல ஒரு துன்பம் வரக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட துன்பப்படாம, யாரையும் துன்பப்படுத்தாம வாழ்கிற ஒரு அறநெறி வாழ்வு நமக்கு சித்திக்கும். அந்த அறநெறி வாழ்வில் நம்ம எப்போ ஈடுபட முடியும் என்றால், என்று உண்மையே உணர்கிறோம்,
உண்மை நான் சொன்ன பாருங்க, அந்த இறைந்து கிடக்கிற இறைநிலையை பற்றிய உண்மை, அந்த முழு இயற்கை பற்றிய விளக்கம். முதல் விளக்கம் கிடைக்கணும், கொடுத்தலாம். விளக்கம் கொடுப்பது ஒன்றும் சிரமம் இல்லை. ஏன்னா நீண்ட கொடுத்து 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 நைட்ல தூக்கத்துல அடிச்சு எழுப்பினா கூட கண்ணை மூடி சொல்ல முடியும். அது ஒன்றும் சிரமம் கிடையாது. ஆனா நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லணும். நீங்க புரிந்து கொள்ளணும். புரிஞ்சா போறாது, தெளிவு வேணும். ஒன்று புரிந்தால் அது 100% தெளிவு. அப்புறம் அந்த புரிதல் தான் மாற்றமே வரக்கூடாது. அது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை வேறு, தெளிவு வேறு, உண்மை வேறு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அடிக்கடி கேட்பேன் ஒரு அன்பட்ட போய், ஏப்பா நெருப்பு சுடும் என்பதை நம்புகிறாயா அப்படி? ஆமா சார் நான் நம்புகிறேன். டக்குன்னு ஆன்சர் வரும், ஆமா தீ சுடும் நான் நம்புறேன். நான் கேட்பேன், ஏப்பா நம்பணும்? அதான் சுடுமே. தீ சுடுங்கிறது உண்மை, அனுபவம். உண்மை மட்டும் இல்லை, நமக்கு அந்த அனுபவம் தொட்டு பார்த்துரும், சுடும். அதையே நம்பணும். அப்ப உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையை நம்ப வேண்டியது. ஏன்னா உண்மை உண்மை. எதை நம்பணும், அது உண்மையா இல்லையான்னு தெரியாத காரணத்தினால உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் இருக்குன்னு நம்புறேன், இன்னொரு நான் இல்லைன்னு நம்புறேன். அதாவது அவங்களோட ஒரு ஒரு டெஃபினிட் நாலேஜ் கிடையாது. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இறைவனுக்கு உருவம் இருக்கலாம்னு நம்புறேன், இறைவனே இல்லைன்னு நம்புறேன். அப்படி ரெண்டு கோஷ்டி இருக்குல்ல. அப்ப நம்பிக்கை அடிப்படையில் ஆதாரம் இல்லாது. அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. உங்களே பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில நேற்று நம்பின நம்பிக்கைக்கு மேல இன்னைக்கு அவநம்பிக்கை வருது. நேற்று அவநம்பிக்கையா இருந்தீங்க, எனக்கு நம்பிக்கை வருது. அப்ப நம்பிக்கை நிலையானதல்ல, அது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் நாம் இப்ப கத்துக்கிற ஆன்மீகம் மாறாத உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீகம். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த மனம் என்ற ஒரு இயக்கம் இருக்குல்ல, இந்த மனம் என்ற இயக்கம் மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்கு. இட் இஸ் நாட் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிலையான வாழ்க்கையாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், உயர்வும் தாழ்வும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வாழ்க்கை ஒரு இனிய சமநோக்கு வாழ்க்கையாக போகும்னு சொன்னா அந்த உண்மையை உணர்ந்தால் மட்டும். அதுதான் இறை தத்துவ விளக்கம், இறை அறிவு, பிரம்ம ஞானம்னு மரிச்சு கொடுக்காது இல்லையா? அதுதான் ஆதி தொட்டு அந்த வரைக்கும். அதாவது என்னுடைய நான் வச்சுக்கிறேன், அதாவது நீங்கள் உங்களை வச்சுக்கிறேன், நமக்கு தானே. இப்ப என்னுடைய வாழ்வு என்ன சார்ந்து, எனக்கு மகிழ்ச்சியான வாழ்வு வேணும், நான் துன்பப்படாமல் வாழணும், எல்லாத்துக்கும் அன்பு செலுத்தணும்னு சொன்னா முழுக்க முழுக்க நான் என்னை பற்றிய முழுமையை நான் தெரிஞ்சிருக்கணும். இயற்கைன்னு சொன்னா இயற்கையில ஒரு பாகம் நான். இப்போ ஒரு பானைவே அரிசி வச்சு சாப்பாடு சமைக்கிறோம், வெந்துருச்சான்னு எவ்வளவு எல்லா அரிசியுமா தொட்டு பார்க்கிறோம். ஏதோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பார்ப்பது போல இந்த இறைந்து கிடக்கிற இயற்கையை பற்றி அல்லது இறைவனை பற்றி ஒரு முழுமையான அறிவு வேண்டுமானால் அதில் ஒரு பாகமான என்னை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ளணும். அப்ப நான் சொல்லும் போது எனக்கு உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு, உங்களுக்கும் தான். அப்ப உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றியும் ஒரு முழுமையான அறிவும், எது உயிராகி உடலாகி மனமாகி இயங்கிக் கொண்டிருக்கு எது, இந்த மூணுக்கும் மூலம் எது? உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் மூலப்பொருள் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? மூலப்பொருள் இல்லாம தோற்ற பொருள் கிடையாது. இப்ப சாம்பார் வைக்கிறோம், தோற்ற பொருள். அது எத்தனையோ மூலப்பொருள்கள் இருக்குல்ல. நகை போட்டிருக்கோம், ஆபரணம், விதவிதமான டிசைன், அதனுடைய தோற்றம் வேற, காப்புக்கு தோற்றம் வேற, மோதிரம், கம்மல், செயின், ஒவ்வொரு தோற்றம். ஆனா தோற்றங்கள் வேறவரா இருந்தாலும் அதனுடைய மூலப்பொருள் என்னன்னா தங்கம். அப்போ நம்ம பார்க்கிற தோற்ற பொருள், எனக்கு உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு, இந்த மூன்றுக்கும் மூலப்பொருள் எதுவோ அதுதான் ஆதி, என்னுடைய ஆர்ஜின், என்னுடைய சொந்த வீடு. நான் அங்க இருந்துதான் வந்திருக்கேன், என்னுடைய ஆர்ஜின். சிலவங்க சொல்லுவாங்க, இப்ப அமெரிக்கால சந்திப்பாங்க, நீங்க எப்படி? அது நாங்க நிறைய தலைமுறை இங்கதான் இருக்கோம், சிட்டிசன்ஷிப்ல வாங்கிட்டோம், உங்க ஆர்ஜின் எது? அப்போ சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு கும்பகோணத்துல பக்கத்துல இந்த கிராமம், எங்க அம்மாவுக்கு தஞ்சாவூர்ல அந்த பக்கம் கிராமம், எங்க அப்பா அம்மா கூட எங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பவே வந்துட்டாங்க,
அப்படின்னு தன்னுடைய மூதாதையருடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லுவோம் இல்லையா, மூலம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நமது மூலம் என்ன? அந்த மூலத்திலிருந்து நான் இப்படி வந்திருக்கிறேன். இப்படின்னா இன்னும் இந்த உடல் அமைப்பு, உயிர் இயக்கம், மன எழுச்சி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நீண்டகால சரித்திரத்தை குறைந்த காலத்துல, நீண்ட கால சரித்திரம், பல கோடி ஆண்டு சரித்திரத்தை ஒரு சில மாதங்களை கற்றுக்க போறோம். அப்ப நம்முடைய சரித்திரம் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன? அந்த மூலத்தை பற்றி சொல்லும் போது அந்த மூலப்பொருளுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அதை உணர்வதனாலையும் அறிவதனாலையும் நமக்கு என்ன கிடைக்கும்? இதான் நம்ம குரு சொல்றாரு. ஷார்ட்டா, ஒன்னும் பெரிய சொல்லணும், உனக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு சொல்லுவாங்க, நீ என்ன தேடிக்கொண்டிருக்க, அது உண்மையில் உனக்கு என்ன கேள்வி, அது கிடைக்கும். இப்ப நம்ம உடனே எனக்கு கோடி ரூபா வேணும், கார் வேணும், அப்கோர்ஸ் இதெல்லாம் வேணும். அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு குரு? எதுக்குப்பா இதெல்லாம் வேணும்? இப்ப அதெல்லாம் இல்லை, என்ன சிரமம் உனக்கு? அதெல்லாம் கிடைச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப எளிதா சொல்லுவோம், கிடைச்சா நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷம், பொண்டாட்டி பிள்ளையோட கார் எடுத்துட்டு சுத்தலாம், இப்படிலாம் சொல்லுவோம். எவ்வளவு நாளைக்கு அந்த இன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. உங்களுக்கு தெரியும், சிறிது அளவு சிறிது காலம், பிறகு இன்னொன்னு தேடும். ஆக மொத்தத்தில் நீ தேடுவது மகிழ்ச்சி கிடைக்குது, அது நிரந்தரமாக இல்லை, அல்லது அந்த மகிழ்ச்சி நிறைவாகவும் இல்லை. அப்ப இன்னொரு மகிழ்ச்சிக்காக ஏதோ ஒரு காரணம் வச்சு தேடுறேன். இப்படி வாழ்க்கை முழுவதும் தேடிக்கிட்டே போராடிக்கிட்டே இருந்தா அது கிடைச்ச மாதிரி இருக்கும், கிடைக்காதுப்பா. அங்கதான் ஆன்மீகம் சொல்லுது, உன்னுடைய மூலப்பொருள், உன்னுடைய ரியாலிட்டி, அதுதான் மகிழ்ச்சி, அதனுடைய அம்சம் மகிழ்ச்சியா. நம்முடைய மூலப்பொருள் ஒண்ணு இருக்குல்ல, அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி அல்லது பேரானந்தம். அது எங்க இருக்கு? உன்னிடமே இருக்கு. ஏன்னா மூலப்பொருள் இல்லாம தோற்ற பொருள் என்னிடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நீ என்பது உன் மனம். எடுத்த உடனே மனதனுடைய ஆழ் நிலையில், இப்ப நாம மனதனுடைய புறநிலையில் இருக்கிறோம். புறமனம், பெரிஃபரல் கான்சியஸ்னஸ் என்றெல்லாம் சொல்றோம். இந்த புறமனம் அதனுடைய அடிமனமாகிய சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அதை உணர்ந்துச்சு அப்படின்னா அது ஒண்ணு தெரிஞ்சு போயிடும். நம்ம வெளியில பல நாள் தேடிக்கொண்டு போராடி கொண்டிருந்தது என்னிடம் இருக்கிறது, இன்னும் சொன்னா நானாகவே இருக்கணும். ஸோ அப்ப என்னுடைய உண்மைத்தன்மை, மை ரியாலிட்டி இஸ் பிளிஸ்ஃபுல்னஸ், என்னுடைய உண்மைத்தன்மை என்பது ஆனந்தம். அப்போ அந்த ஆனந்தத்தை என்கிட்ட வச்சுக்கிட்டு நானாக இருந்து கொண்டு மகிழ்ச்சிக்கு வெளியில தேடுறது எவ்வளவு அறிவாளித்தனமா இருக்க முடியும்? முழுக்க முழுக்க அறியாமை. இதுதான் மாயா, மருள், மயக்கம் என்றெல்லாம் பெரியவங்க சொன்னாங்க. சரி, நம்முடைய ஆழ் மனதில் ஒரு சீக்கிரம் போயிட முடியுமான்னு கேட்பீங்க. கஷ்டம். அது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆழ் மனது போது கஷ்டம், ஆனா எளிது. எப்போன்னா நீங்க நல்ல விவேக புத்தியோட குரு சொல்றத புரிஞ்சுக்கிட்டே வரணும். விவேக புத்தியோட. சிலவ கேட்டுட்டு என்னவோ சொல்றாங்க எப்படியா அப்படின்னு ஆட்சியப்படுத்திடுவாங்க. அப்படி விவேக சூடாமணின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விவேக புத்தியை எப்படி ஊட்டுவதுங்கிறது அது இருக்கு. இப்ப நாம செய்யறோம், அது ரொம்ப சிம்பிள், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பற்றி வாழ்வியல் தத்துவத்தை பேசி பேசி புரிய வைக்கணும். அந்த விவேக புத்தியை தூண்டுறது. அந்த விவேக புத்தி உங்களுக்கு வந்த பிறகு ஒரு புரிதலின் மூலமாக நீங்க ஆழ் மனசுக்கு போயிடும். ஏன்னா நீங்க புற மனதுல இருந்து ஆழ் மனதுக்கு போறதுக்கு இடையில சில பல தடைகள் இருக்கு. நம்முடைய பழக்கப்பதிவினால் உருவான நான் எனும் அதிகார பற்றும் எனது எனும் பொருள் பற்றும், நான் எனது என்கிற அந்த பற்று தான் தடை. அப்போ அந்த பற்று இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்பீங்க. கஷ்டம். ஆனா அதை எளிமைப்படுத்தணும். புரிதலின் மூலமா, சின்ன சின்ன புரிதல் மூலமா நீங்க அந்த பற்றை விட முடியும், விட்டு வர முடியும். கஷ்டமே கிடையாது. ஆனா தொடர்ந்து கேட்கணும், புரிஞ்சுக்கிடணும். வாழ்க்கை அனுபவங்களை பார்க்கும்போது ஆமா குரு சொன்னது சரியா இருக்கு. ஏன்னா அனுபவம் இல்லைன்னா கொஞ்சம் ஒத்துக்கிறது கஷ்டம். ஒரு சரிதான் புரியுதுன்னு சொன்னாலும் எப்ப நல்லா புரியும்,
நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு அனுபவம் வரணும். அன்னைக்கு சொல்லுவேன், ஆமா இதுதான் அன்னைக்கே மகிழ்ச்சி சொன்னாரு. நான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு இந்த அனுபவம் சொல்லிக் கொடுக்குது. இனியாவது நான் அப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு உறுதி வரும். இப்படியே 1, 2 இன்சிடென்ட் வாழ்க்கையில சந்திக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு சில பல ஆண்டுகள் ஆகும். ஆனா என்னைக்கு அந்த புரிதல் முழுமையான நிலையான புரிதலாக வருதோ அன்னைக்கு ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள நுழைவீங்க. அதான் இந்த டைமென்ஷன். இப்போ நம்மகிட்ட கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒன்றும் பெருசா டைமென்ஷன் இல்லை. ஆச்சா, கொஞ்சம் புதிய டைமென்ஷன் டோர் திறக்கும். அப்புறம் அதுக்குள்ளேயே நீங்க போனீங்கன்னா அடுத்த ஒரு சில நாட்கள்ல நீங்க அப்படியே தவத்தில் இருக்கும்போது ஆழ் மனதில் போய் உட்கார்ந்துக்கும். அங்க என்ன இருக்கு? மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் என்ன பேர் வச்சிருக்கோம்? இறைவன். நம்முடைய முன்னோர்கள் எல்லா மதத்திலும் காட், இறைவன், அந்த சொல்லுக்கு ஒரு முடிவான சிறப்பு வச்சிருக்கோம். மை காட், இறைவா. அந்த வார்த்தை சொல்லும் போது இறைவா ஆள் மனசுல இருந்து மை காட். அப்போ ஏன் அப்படி கும்பிடுறாங்க? அதுக்கு அவ்வளவு சிறப்பு, முழுமை. அதனுடைய அருள் நமக்கு வேணும், இறை அருள் வேணும்ட்டு இதெல்லாம் செய்வாங்க. ஆனா நீங்க அந்த மூலத்தை உணரும் போது அந்த இறை அருளுடைய மொத்த வடிவமே நீங்க தான், நான் தான். இதெல்லாம் உணர்ந்து பெற்ற அனுபவத்திலே நாம சொல்லணும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ரொம்ப ஒண்ணும் வெளியில சிரமப்பட வேண்டியதே இல்லை. பெருசா கற்பனை பண்ண வேண்டாம். அச்சமோ கவலையோ வேண்டாம். நாம உண்மையில் தேடக்கூடியதுதான் நானாக இருக்கு. ஆகவே நான் என்னை திரும்பி பார்க்க வேண்டும். என்னை நான் பார்க்கிற போது நான் அந்த மகிழ்ச்சியுடைய மொத்த உருவமாக உணரப்படும், காணப்படும். அன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். அதுக்கு பிறகு தேடி அலைய வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. அதே நேரத்துல நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். அது கர்மாப்படி நடக்குது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு தெளிவு வந்து, சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் போகணுமானா திருப்பி சொல்றேன், நேரடியா வரும். 3 மாதம் தொடர்ந்து வர முடியலையா? 1 மாதம் வரும். அதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். 1 மந்த் வரும். அப்போ 1 மந்த்துக்காகவே ஒரு கோர்ஸ். ஆனா என்ன அந்த பிரச்சனைன்னா, தொடர் சத்சங்கம் இல்லைன்னா கைவிட்டு போயிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த என்ன மரம்? எண்ணெய் கிரீஸ் எல்லாம் போட்டுச்சு என்ன மரம் தான்? சறுக்கு மரம்லாம் சொல்லுவாங்க. இல்ல, அந்த மேல பெரிய மரத்துல அங்க ஒரு ஏதாவது ஒரு பொருளை கட்டி வச்சிருப்பாங்க. சறுக்கு மரமா அது. அதுல வந்து எண்ணெய் கிரீஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. திருவிழா டைம்ல வச்சுருவாங்க. அந்த மரம் ஏறி அந்த பொருளை எடுக்கணும். வழுக்கு மரம், சறுக்கு மரம் வழுக்கு மரம். அப்போ நிறைய பேர் போட்டி போடுவோம். இளைஞர்கள்லாம் ஏறுவான் வழுக்கு மரம். அடிச்சு பிடிச்சி ஒரு 10 அடி ஏறுவான், சல்லுன்னு மடிக்கு கழுவும். அப்படியே ஆட்கள் பண்ணிட்டு இப்படியே நடக்கும். அந்த கூட்டத்துல ஏறி ஏறி கடைசி ஒருத்தன் எடுப்பான், எடுக்காம இருப்பான். இந்த மரம் ஏறுற மரத்துல இருந்து வடிக்கி விட்டுருவோம். அது மாதிரி இந்த சதுரங்க விளையாடுறாங்களே, பாம்பு ஏணி, அது இப்படியே கிட்ட போயிடுவோம். தொடர்ந்து டக்குனு ஒரு பாம்பு கொத்திருக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம முயற்சி எப்படின்னா, அப்படியே போன மாதிரி இருக்கும், வலிக்கு கொடுத்துரும். ஆனா தொடர்ந்து வழுக்கு மரம் ஏறி 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 கடைசியில தான் பிடிக்க முடியும். ஆகவே தொடர் சத்சங்கம், குறிப்பா இப்ப நம்ம காணொலியில சொல்றமா இருந்தாலும் கூட நேரடியா வரும்போது அந்த கண்ணோடு கண் சந்திக்கிறது, கலந்து உரையாடுவது, அது ஒரு தனி இதுதான். தங்கி பாடம் படிப்பது. அதுக்கு நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. முடியாம இல்லை, நீங்க நினைச்சீங்கன்னா பிளான் பண்ணிடலாம். த்ரோட்டிய நம்ம பண்ண போறோம். நான் அதே சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இதுக்காகவே நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். மகிழ்ச்சி நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு, என்னோடு இருக்கிறாரு, உங்க எல்லாருக்கும் வழிகாட்டுறாரு. நீங்க அதை பயன்படுத்தி மேன்மை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தயவு கூர்ந்த விண்ணப்பம், விருப்பம். சரிங்களா? சரி.
இப்போ சமுதாயத்துல வந்து படிச்சு முன்னாடி மாதிரி இல்லை. குறிப்பா இந்த இந்த ஜெனரேஷன்ல இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து கணவன் மனைவி என் கூட படிச்சவங்க எனக்கு கொஞ்சம் ஜூனியர்ஸ். நான் கேட்டாக்கப்பா நான் அமெரிக்காவுக்கு போறேன். அமெரிக்கா போறேன் எப்படிப்பா? என் பையன் அங்கே வேலை பார்க்க, என் பொண்ணு அங்கே வேலை பார்க்க. ஒருத்தர் நான் ஆஸ்திரேலியா போறேன், கனடாவுக்கு போறேன். பெருமையா சந்தோஷம். என் வயசு. அப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா நான் ஒண்ணுமே பார்க்கல இல்லையா? இப்ப நம்ம குழந்தைங்க இன்றைய காலகட்டத்துல அவ்வளவு கல்வி கற்று வெளிநாட்டுக்கெல்லாம் அமெரிக்கா போறதுன்னா அன்னைக்கெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. இன்னைக்கு ஏதோ பக்கத்து 10 கிலோமீட்டர் ஊருக்கு போயிட்டு வராங்கன்னு சொன்னா என்ன காரணம்? அப்போ ஒரு காலம், அற்புதமான காலம் உருவாயிருக்கு. ஒரு புதிய கலாச்சாரத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைய கலாச்சாரத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு தலை சுத்தம். ஆனா அது ஒரு சாதாரண விஷயமா மாறிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இத்தகைய ஒரு வேகமான காலகட்டத்துல இந்த ஆன்மீகத்தை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். ஏன்னா அது இவங்களை விடாது. இந்த உலக கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்பவுமே உலகம் கவரும். ஆனா இப்போ உள்ள நாகரிகமான ஆடம்பரமான அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் என்று சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்டர்ன் ஸ்டைல் இந்தியா, அது வெஸ்டர்ன் ஸ்டைல். டாய்லெட் கூட எல்லாருக்கும் எது பிடிக்குது? இந்தியன் டாய்லெட்டா, வெஸ்டர்ன் டாய்லெட்டா? வெஸ்டர்ன் டாய்லெட். அது காரணம் இருக்கட்டும். அப்புறம் நடை உடை பாவனைகள் பேச்சு எல்லாமே வெஸ்டர்னை பேஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், இந்திய நாட்டுல தோன்றிய ஆன்மீகம், சித்தர் பாரம்பரியத்துல வந்த ஆன்மீகம், ரிஷிகள் பாரம்பரியத்தில் வந்த ஆன்மீகம் இருக்கு. அதுக்கு இணையான ஒரு ஆன்மீகத்தை நீங்க உலகத்துல எங்கேயும் பார்க்க. ஆகினால்தான் வெஸ்டர்ன் கண்ட்ரில போய் சுவாமி விவேகானந்தர், யோகானந்த பரமஹம்சர், ஏன் இன்னைக்கு அவங்க பேர் அங்க இருக்கு. ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் த்ரூ விவேகானந்தர், ரமண மகர்ஷி த்ரூ பால் பிரிண்டர். உலகம் முழுவதும் பேசப்படுது இன்னைக்கு ரமண மகர்ஷி. சைனாக்காரன் பேசுவான், கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, மதம் இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுல ரமண மகர்ஷி பேசப்படுறாரு. சைனீஸ் வராங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த பூமியில நாம பிறந்தது பெரிய பாக்கியம். முதல்ல ஒரு பாரத நாட்டுல பிறந்தது பெரிய பாக்கியம். அப்ப அதெல்லாம் நம்ம பண்பட்டு மேன்மைப்பட வேண்டாமா? ஆக இப்ப நாம எடுத்துக்கிடணும். ஏதோ ஒரு சாமானிய மனிதரை நம்ம எடுக்க வேண்டாம். நான் ஒரு யோகி, யோகம் பயிலுகிறேன், எனக்கு ஒரு குரு மகான் இருக்காரு, வழிகாட்டுறாரு, நான் அதன்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பயணத்தை நாம் எல்லாரும் இணைந்து பயணித்தா மிக சிறப்பாக இருக்கும். சிந்திங்க. அப்ப இன்னைக்கு நான் சப்ஜெக்ட்லாம் பேசல, உங்களை எல்லாம் கிராமத்துக்கு வரவழைக்கணும். இன்னும் எதிர்காலத்துல வந்து கிராமம் முழுமையடையும் போது பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் இன்னைக்கு சொல்லணும். பல முறை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், இப்போ கேட்குறேன். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கேட்பாங்க, எப்படி ராதாகிருஷ்ணன் இந்த வயசுல நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்க, நீ எப்படி இதுல ஈடுபட்டிருக்கேன்னு கேட்பாங்க. நான் ஈடுபடலை, ஏதோ ஒரு சக்தி என்ன வந்து புஷ் பண்ணுது. அதுக்கு தக்கவாறு நண்பர்களும் வந்து சேர்றாங்க. அதான் செய்யணும். இது வந்து மாடல் வில்லேஜ், ஒரு உதாரணமாக காட்டக்கூடியது. ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஏன்னா வாழ்வினுடைய நோக்கம் என்ன, பிறப்பினுடைய அவசியம் என்ன, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கணுங்கிறத அங்க வடிவமைக்கணும். அப்போ அது ஒரு ராதாகிருஷ்ணன் நினைச்சா முடியுமா? நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தேன், பைசாலாம் ஒன்றும் பெருசா கிடையாது, ஏதோ குடும்ப அளவு நல்லா இருக்கு. இப்ப என் கூட சேர்ந்திருக்க சக ஞான ஆசிரியர்கள், செல்வின் ஐயாவா இருந்தாலும் சரி, சுரேஷ்குமார், பாலு, நாகராஜன், அம்மாமார்கள் எல்லாருமே நடத்தணும். ஆனா ஒரு நம்பிக்கை, அறிவு சார்ந்த நம்பிக்கைன்னா, எப்போ சமுதாய மேம்பாட்டிற்காக பொது நலனுக்காக நம்ம அர்ப்பணம் செய்யறோமோ அப்போ தெய்வம் வேண்டியதை காட்டும். அப்ப அந்த வகையில நீங்களும் உங்களால என்ன செய்ய முடியும்? குறிப்பா நிதி ஆதாரம், டொனேஷன்ஸ், ரூம்ஸ் கட்டணும், பெரிய மெடிடேஷன் ஹால் கட்டணும். வீடு கட்டுறது அவங்க பணத்தை வாங்கி இடம் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டு இருக்கோம். அதுல அந்த ஸ்கீம்ல அவங்களுக்கு வந்து டைனிங் ஹாலும் சேர்ந்து, ஆனா மெடிடேஷன் ஹால் ரூம்ஸ் எல்லாம் கட்டணும்னா நன்கொடை வசூலாகும். அதுக்கு இந்த காலத்துல ஒன்றும் ஓரளவுக்கு நடுத்தரத்துல இருக்கிறவங்க சரி, ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய பண பிரச்சனை இல்லை. நினைச்ச அளவுக்கு எவ்வளவு பணமா இருந்தாலும் சரி, அதுக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்குறோம்.
1,00,000 கொடுத்தா 20 நாள் தங்கலாம். அப்படி இப்படி ஸ்கீம் நிறைய கொடுத்துருக்கோம். அதே குரூப்பா சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1,00,000 போட்டா ஒவ்வொருத்தருக்கும் வருஷத்துக்கு 72 நாள் இலவசமா தங்கலாம். தங்கினா என்ன சார் கிடைக்கும்னு கேட்பாங்க. என்னெல்லாம் வேணுமோ அத்தனை கிடைக்கும். உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், தெளிந்த நல்லறிவு, இறுதியில இறை உணர்வு வரைக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை ஒரு வடிவம் வைக்கும். வடிவு. அப்போ அங்கெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ பெற்றுட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பினுடைய அவசியம், அந்த வாழ்வின் நோக்கம் முடிவடையும் போது நீங்க நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்க, எங்களுடைய ஞான ஆசைகளை நினைப்பீங்க, இவங்க எவ்வளவு பெரிய தொண்டு செஞ்சிருக்காங்க. அப்ப நாங்க காலகாலமா உங்களுடைய உள்ளத்துல வாழ்வோம். ஒரு சுயநலம் தான். நான் மனதம்ல பெருவாழ் வாழன்னு சொன்னா உடல் இழந்துருவேன். என்னுடைய ஆன்மா வாழ்ந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு மனுஷனுடைய ஆன்மா வாழ்ந்துட்டே இருக்குல்ல. அது மாதிரி நானும் நினைப்பேன்ல, நீங்களும் நினைக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நாங்க என்ன கேட்டுக்கொள்வேன், ஏதாவது ஒரு வகையில நீங்க அந்த கிராமம் முழுமை அடைவதற்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ரெகுலரா உங்களுக்கு வாரந்தோறும் அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. அந்த ப்ரௌச்சர்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. வீட்டை பற்றி, ரூல்ஸை பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. நான் பேசின வீடியோ கிளிப்பும் அதை போடுறாங்க. நீங்க அதெல்லாம் கேட்டு வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளைக்கு வேதாந்த யூனிவர்சிட்டியுடைய ஒரு கனமான பொது சமையல், முதியோர் காப்பகம் 2 சேர்ந்தது. அது முதியோர் காப்பகம், பொது சமையல், அறிவை தெளிவுபெறக்கூடிய அளவுக்கு ஒரு சத்சங்கம், மகிழ்ச்சி கண்ட கனவு. அந்த கனவு மெய்ப்படுவதற்கு உங்களால் ஆண்ட உதவியை நீங்க விரைவில் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ அதை நிறைவு செய்து